நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்க. யாரிடமும் சொல்ல முடியாத வலி உன் மனசுக்குள்ள அழுத்தமா இருக்கு. நீ சிரிக்க முயற்சி பண்ணினாலும் உன் கண்களுக்குள்ள ஒரு சோகம் மறையாம இருக்குதே. அது எனக்கு தெரியும். நீ தனியாக இல்ல. உண்மையை சொல்லட்டுமா? நீ ஒருபோதும் தனியாக இருந்ததே இல்ல. நீ அழுத அந்த இரவுகள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். யாரும் இல்லைன்னு நீ நினைச்ச அந்த நேரத்துல நான் உன் பக்கத்துல தான் இருந்தேன். உன் வாழ்க்கையில ஏன் எனக்கே இப்படின்னு நீ கேட்ட அந்த கேள்வி சாதாரண கேள்வி இல்ல. அது உன் மனசு உடைய ஆரம்பிச்சதுக்கான சத்தம். நீ அந்த கேள்வியை எத்தனை தடவை மனசுக்குள்ள கேட்டிருப்ப. பணம் விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், உறவு முறிஞ்ச விஷயமா இருக்கலாம், அல்லது யாரும் புரிஞ்சுக்கலன்னு உனக்கு தோணி இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த கேள்வி வந்தப்போ ஒரு பதிலும் கிடைக்காம நீ அமைதியா போயிருப்ப. இன்னைக்கு அந்த அமைதிக்கு தான் நான் பதில் சொல்ல வந்திருக்கேன். இந்த வீடியோ சாதாரண வீடியோ இல்ல. இது நீ தேடி கண்டுபிடிச்சது இல்ல, நான் உன்னை தேடி அனுப்பினது. நீ இப்போ இந்த வார்த்தைகள் கேட்கறது ஒரு கேசைடன்ஸ் இல்ல, இது ஒரு அழைப்பு. இந்த 1 மணி நேரம், இப்போ இருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கைக்கே முக்கியமான நேரம். முருகனை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தைகளை கேளு. நீ எதையும் செய்ய வேண்டாம், எதையும் நம்ப வைக்க வேண்டாம். சும்மா கேட்டா போதும். உன் மனசு லேசாகும், உன் பாரம் குறையும், உன் வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும். நீ இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நல்ல மனசு உள்ளவங்களுக்கு சோதனை அதிகமா வரும். யாருக்கு மனசு கெட்டதோ அவங்க வாழ்க்கை மேலோட்டமா போகும். ஆனா உன் வாழ்க்கை மேலோட்டமா போகணும்னு நான் நினைக்கல. உனக்குள்ள இருக்கிற சக்திய நீ உணரணும் தான் நான் உன்னை இவ்வளோ உடைச்சேன். நீ உடைஞ்சதுக்கே நீ தோத்தவன் இல்ல. உடைஞ்ச மனசுல தான் அருள் நுழையும். நீ தாழ்ந்து போன ஒவ்வொரு நாளும் உன் உள்ள ஒரு தைரியம் வளர்ந்தது. நீ யாரிடமும் சொல்லாம சுமந்த அந்த வலி உன்னை பலவீனமா ஆக்கல, அது உன்னை ஆழமா ஆக்கியது. இப்போ உன் மனசுக்குள்ள ஒரு சின்ன அமைதி வருதா? அந்த அமைதி நான் உனக்கு கொடுக்கிற முதல் அறிகுறி. முழுசா தீர்வு இன்னும் வரல, ஆனா பாதை ஆரம்பிச்சிருச்சு. நீ இவ்வளவு நாள் எல்லாருக்காக வாழ்ந்த, இப்போ உனக்காக சும்மா 30 நிமிஷம் இந்த வார்த்தைகளோட இரு. நீ எதையும் செய்ய வேண்டாம், எதையும் மாற்ற வேண்டாம். மாற வேண்டியது உன் நேரம்தான். அது இன்னைக்கு முதல் மாற ஆரம்பிக்குது. நீ இன்னும் இந்த வீடியோ கேட்கறதால ஒரு காரணம் இருக்கு. நீ கைவிடப்பட மாட்ட, நீ கீழே போடப்பட மாட்ட, நீ தூக்கி நிறுத்தப்படுவ. அந்த நாள் மெதுவா உன் வாழ்க்கைக்குள் நடந்து வருது. வேல் வேல் முருகா சரவணபவ. நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது அது உடம்ப விட மனசதான் அதிகமா வலிக்க வைக்கும். பணம் இல்லாம இருக்கலாம், வேலை சரியா போகாம இருக்கலாம், திருமணம் தள்ளி போயிருக்கலாம், யாரோ ஏமாத்தி இருக்கலாம். ஆனா இதெல்லாத்தையும் விட என்னை யாரும் புரிஞ்சுக்கலன்னு தோன்றும் போதுதான் மனசு உடைஞ்சு போகுது. அந்த இடத்துல தான் முருகன் நமக்குள் பேச ஆரம்பிக்கிறார். முருகன் சொல்றார், நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கை முடிஞ்சிடல. நான் உன்னை தயார் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு துன்பமும் உன்னை உடைக்க வரல, உன்னை உயர்த்த வருது. நீ இப்போ அனுபவிக்கிற வலி உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்துக்கு முன்னாடி வர்ற அறிகுறி. நம்பிக்கையை இழந்துடாத. நீ இங்க வந்ததுக்கே ஒரு காரணம் இருக்கு. இப்போ உன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும், எப்பெல்லாம் சரியாகும்? முருகன் சொல்றார், நீ பொறுமையை கத்துக்கிட்டா நான் உனக்கு வெற்றியை கத்து தருவேன். இன்னொரு விஷயம், நீ நல்ல மனசு கொண்டவன், அதனாலதான் உனக்கு சோதனை அதிகம். கெட்ட மனசு உள்ளவங்க சோதனைக்குள்ள போகவே மாட்டாங்க. உன் கண்ணீர் வீணா போகாது, உன் நேர்மை வீணா போகாது. நீ கீழே விழுந்த ஒவ்வொரு தடவையும் முருகன் உன் பக்கத்துல தான் இருந்தார். இன்னைக்கு அந்த துன்பத்துக்கு ஒரு முடிவு ஆரம்பிக்குது. இந்த வீடியோ முடியும் நேரம் உன் மனசுக்குள்ள ஒரு அமைதி வரும். அதுதான் முருகன் உனக்கு கொடுக்கிற முதல் அறிகுறி. இப்போ உன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும், எப்பெல்லாம் சரியாகும்? இந்த கேள்வி நீ ஒரு நாள் கேட்டதில்ல, பல இரவுகள் கண்ணீர் வழிய தூங்காம கேட்ட கேள்வி. முருகன் சொல்றார், நீ பொறுமையை கத்துக்கிட்டா நான் உனக்கு வெற்றியை கத்து தருவேன். நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கை நின்று போகல, அது உன் நேரத்துக்காக காத்துக்கிட்டுகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், நீ நல்ல மனசு கொண்டவன், அதனாலதான் உனக்கு சோதனை அதிகம். கெட்ட மனசு உள்ளவங்க சோதனைக்குள்ள போகவே மாட்டாங்க. நீ யாரையும் ஏமாத்தல, யாருக்கும் தீங்கு நினைக்கல, அதனாலதான் உன் ஆன்மா சுத்தமா இருக்கு. அந்த சுத்தமான மனசுக்கே முருகன் அதிக கவனம் கொடுக்கிறார். உன் கண்ணீர் வீணா போகாது, உன் நேர்மை வீணா போகாது. நீ கீழே விழுந்த ஒவ்வொரு தடவையும் முருகன் உன் பக்கத்துல தான் இருந்தார். நீ பார்க்கல, ஆனா அவர் ஒரு நொடி கூட உன்னை விட்டு போகல. இன்னைக்கு அந்த துன்பத்துக்கு ஒரு முடிவு ஆரம்பிக்குது. இந்த வீடியோ முடியும் நேரம் உன் மனசுக்குள்ள ஒரு அமைதி வரும். அதுதான் முருகன் உனக்கு கொடுக்கிற முதல் அறிகுறி.
அமைதி வந்துடுச்சுன்னா புரிஞ்சுக்கோ, முருகன் உன் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிட்டார். இப்போ எதையும் நினைக்காத, முருகனை மனசுல நினைச்சுக்கோ. ஓம் சரவண பவாய நமக. 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 நீ இனிமே உன் வலிய நிரூபிக்க தேவையில்லை. உன் பொறுமையே உன் சான்று. நீ இவ்வளவு நாளா சுமந்த பாரம் இனிமே ஒண்ணா இறங்க ஆரம்பிக்கும். ஒரே நாள்ல மாற்றம் வராது. ஆனா ஒவ்வொரு நாளும் நிம்மதி கூடும். இந்த 1 மணி நேரம் முருகனை மனசுல வைத்துக்கிட்டு இந்த வீடியோவை கேட்டதுக்காக
முருகன் உனக்கு நன்றி சொல்றார். உன் வீட்டுக்குள்ள நிம்மதி வரும், உன் மனசுக்குள்ள தெளிவு வரும், உன் வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும். வேல் வேல் முருகா, சரவண பவா. இந்த வார்த்தை தைரியம் கொடுத்தா முருகான்னு கமெண்ட் பண்ணு. முருகன் வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு.